சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பவுல் அடிகளார் சொன்னார் இல்லையா? வாய்த்தாலும் ஓகே, வாய்க்காவிட்டாலும். அதாவது எல்லா நேரத்திலும் நற்செய்தி சொல்லுகிற வாய்ப்பும் கடவுளை உயர்த்தி பிடிக்கிற வாய்ப்பு நமக்கு வாய்க்காவிட்டாலும்னா, உதாரணமாக இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுங்க. அந்த கம்பெனியில் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்து அவங்களுக்கு நான் பைபிள் சொல்கிறதுங்கிறது வந்து ஈஸி. அந்த காலத்தில் யாருமே கிறிஸ்தவ சமயத்தில் இல்லாதவங்க, அவங்ககிட்ட போய் நான் நேரடியாக பைபிள் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இது மதம் மாற்றமாயிடும். இந்த வாய்க்காவிட்டாலும் எப்படின்னா, பைபிள் எடுத்து வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஏசாமியை பற்றி நேரடியாக சொல்லாமல் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் நான் ஒழுங்காக நடந்துக்கிறதுல, நான் பர்ஃபெக்டாக நடந்துக்கிறதுல நான் கிறிஸ்தவன்னு பிரதிபலிக்கிறேனே, அதுதான் வாய்க்காவிட்டாலும் செய்கிற நற்செய்தி. வாய்க்கும் போது நற்கரை செய்து மைக்கு கிடைச்சா, போடியம் கிடைச்சா, மீட்டிங் கிடைச்சா, அங்கே போய் பாட்டு பாடி கிட்டார் கிடைச்சா சொல்கிறது வந்து வாய்க்கும் போது கிடைக்கிற நற்செய்தி. இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை. நான் ஒழுங்காக மனுஷனாக வாழ்ந்தால் எப்படிப்பா அவ்வளோ ஒழுங்காக வாழ்கிறேன், நான் கிறிஸ்தவன், எங்கள் பைபிள் எங்கள் சாமி இப்படி தான் சொல்கிறாருன்னு சொல்லி நான் வாழ்ந்து வச்சுங்க, அதான் வாய்க்காவிட்டாலும் செய்கிற நற்செய்தி.